வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வர சூப்பர் சிங்கர் கிட்டத்தட்ட 10 எபிசோட சீசன்ஸை கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அந்த இதில் வெற்றி பெற்ற பலரும் நிறைய இப்போது சினி இண்டஸ்ட்ரியில் பெரிய ஸ்டேஜில் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதில் பார்ட்டிசிபெண்ட்டாக ஷைன் பண்ண நிறைய பேர் கூட இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வளம் வந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான நபர் தான் நம்ம சிவாங்கி கிருஷ்ணனை சொல்லலாம். அவங்க இன்றைக்கி ஒரு பெரிய இண்டிபெண்டன்ட் கம்போசராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செந்தில் ராகலட்சுமி தம்பதி உலகம் ஃபுல்லாக தமிழை வளர்க்குற அளவுக்கு பெரிய தமிழ் கச்சேரிகளை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தாவேக தலைவர் விஜயோட மகளிர் தின விழாவில் கூட அவங்க 2 பேரும் கலந்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக அந்த விழாவை துவக்கி முடிச்சு வச்சுருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த மாதிரியே ஒரு பெரிய ஹிட்டான ஷோ தான் ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமப ஷோ. அதில் குழந்தையா நட்சத்திரமாக இன்றைக்கி ஷைன் பண்ணிட்டு வர அபிஷேகா தான். அவங்களுடைய பாடல் திறமை மட்டும்தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய பேசுபொருளாக போயிட்டுருக்கு. அவங்க அசுரன் படத்தில் இருந்த அந்த கண்டா வர சொல்லுங்க பாட்டு பாடினதன் மூலமாக தனுஷ் சார்கிட்ட ஒரு பெரிய வாய்ப்பையும், அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டனி சார்கிட்ட இருந்து இன்னும் ஒரு பெரிய மலேசியா கான்சர்ட்டில் பெரிய வாய்ப்பையும் வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பாடலை கேட்டுட்டு மெய்மறந்து போன நம்ம பாண்டியராஜன் சார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போதும் அபிஷேகா, இதுக்கு மேலே நீங்கள் பாடாதீங்க, நீ பாடுறதை இதுக்கு மேலே கேட்க கேட்க எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போகுதுமா, என்னுடைய அந்த சின்ன வயசுக்கு இதுக்கே எனக்கு வில்லேஜுக்கே போயிட்டு வந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக நான் கேட்டேன். உன்னுடைய பாடலை கேட்கும்போது எனக்கு அந்த ஒரிஜினல் வெர்ஷனை விட உன்னுடைய பாடல் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அபிஷேகாவோட அந்த திறமையை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு கோல்டு செயினையும் அபிஷேகாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அதுதான் அந்த மேடையை அலங்கரித்த ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நாம் இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் வசந்தன் அப்படிங்கிறவரை நமக்கு நல்லாவே தெரியும். விஜய் டிவியில் ரொம்பவும் ஒரு ஃபேமஸான செலிப்ரிட்டி. அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக டிவியை சேனல்ஸ் மாற்றிட்டு இருக்கும்போது ஜீ தமிழில் அபிஷேகா பாடின பாடலை கேட்டு ரொம்பவும் மெய்மறந்து போயிருக்காரு. அவர் அசுரன் படத்தில் அந்த குழந்தை பாடின பாட்டை கேட்டு தான் ரொம்பவும் மெய்மறந்து போயிருக்காரு. அது மட்டும் கிடையாது, எப்படி இந்த 8 வயசு குழந்தை வாய்ஸு இவ்வளோ அழகாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் வேர்ஷனே தோற்று போகிற அளவுக்கு எப்படி இந்த குழந்தையால் பாட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரமிச்சு போயிட்டேன். அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 தடவை தனியாக யூடியூப்பில் அந்த குழந்தையோட பாடலையே கேட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு மெய்சிலிர்த்து போகிற அளவுக்கு குழந்தை பாடியிருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இப்படி பாட முடியும். ஏன்னா குழந்தையோட பாடலை கேட்க கேட்க எனக்கு மெய்சிலிர்த்து போயிடுச்சு. அப்போ அந்த அளவுக்கு தான் குழந்தையோட பாடல் இருக்குது. ஒரு 8 வயசு குழந்தையால் இந்த பாடலை பாட முடியுதுங்கிறத நம்புறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குது. மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர்ஸே இந்த பாடலை பாடினதை விட அபிஷேகாவோட பாடல் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் மிகப்பெரிய எதிர்காலம் இந்த குழந்தைக்கு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன்.